இன்றைக்கி நம்ம தேங்காவை வறுத்து ஒரு வித்தியாசமான துவையல் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், கருவேப்பிலை, உப்பு, மிளகாய் வத்தல், உருட்டு உளுந்து, காயப்பொடி, புளி. இதை வச்சு தான் நம்ம துவையல் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல தேங்காவை எடுத்து நல்லா துருவிக்கணும் மிக்சியில். அப்படி இல்லைன்னா முழு தேங்காயை நீங்கள் திருவினாலும் செஞ்சுக்கலாம். இப்போது திருவின தேங்காவை ஒரு இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த தேங்காவை நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதோட கலர் ஒயிட்லேருந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மாறணும். அது வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். திரும்ப எண்ணெய் ஊற்றி மிளகாய் வத்தல் இருக்குல்ல, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது திரும்பவும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உருட்டு உளுந்து இருக்குல்ல, அதையும் வறுத்து எடுத்துக்கணும். மிளகாய் வத்தலை காம்பு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த உருட்டு உளுந்து வதங்கியிருக்கும், அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி இருக்குல்ல, அதையும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கணும். கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வாசம் நல்லாயிருக்கும். இது கூட காயத்தூளையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கின எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ எல்லா ஜாமானையும் நம்ம தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிளகாய் வத்தல் முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சுக்கிறேன். நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த ஜாமான் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய், அதுக்கப்புறம் இந்த உடச்ச உளுந்து வறுத்து வச்சுருக்கோம்ல அது, புளி, காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், குறைன்னு இந்த துவையல். காரம் வேணும்னா நீங்கள் மிளகாவத்தல் பத்தலைன்னா மிளகாத்தல் பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தனியாக தாளிச்சிக்கலாம். திரும்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அதுக்குள்ளே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா போதும். வறுத்த மிளகாத்த துவையல் ரெடி. லெமன் ரைஸ், புளியோதரைக்கெலாம் இந்த துவையல் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த துவையல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.